எப்பொருள் அட்டாங்க யோகம். அட்டாங்க அதுதான் எப்பொருள் ஆமா. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கேட்கணும் காண்பதறிவு. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் இன்னும் காண்பதறிவு. பொருள் மெய்ப்பொருள் ரெண்டாம் பாடம் 1000 தடவை படிக்கணும். எத்தனை தடவை? 1000 தடவை. அப்ப கூட புரியாது. அப்ப கூட புரியாது. ஏன்னா நிறைய பேரு இந்த யோக சித்தாந்தம் என்னன்னே தெரியாமையே பசிதாகத்தை கட்டுப்படுத்தி விட்டால் மூலிகையின் தேவையில ஒரு புடலங்காயின் தேவையில யாருக்கும் தெரியாது. நிறைய பேரு மூலிகை சாப்பிட்றாங்க, புடலங்காய், இதெல்லாம் அடிப்படை தப்பு. என்னது அடிப்படையே தப்பு. இப்ப புரியுதா? ஆகியனாலே எனர்ஜி எங்கிருந்து இதை வந்து ஜெர்மனிக்காரன் சொல்லினா நான் ஜெர்மனிக்காரன் சொல்லலை அப்படின்னு வெங்கடேசன் செய்ய போறதில்ல, வெங்கடேசன் சொல்லலை நான் செய்ய போறதில்ல. நான் வந்து வெங்கடேசனுக்கு முன்னாடியே இயற்கை உணவுக்கு மாறினவன். புரியுதுங்களா? வெங்கடேசன் நோயின் காரணமாக நோயின் காரணமா இயற்கை உணவுக்கு மாறல, சுத்தத்துக்கு மாறினார். சுத்தத்தை வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. சுத்தத்துக்கு நம்ம இயற்கை உணவை பத்தி இங்க பேச்சே கிடையாது. என்னது இயற்கை உணவை பற்றி பேச்சே இல்லை. இதுதான் அறிவு. ஏன்னா இயற்கை உணவுல செலவு பிடிக்கக்கூடிய. ஆமா, வணக்கம் வணக்கம். இயற்கை உணவு என்பது வேறு, தூய்மை என்பது வேறு. இயற்கை உணவினால் நோயை குணமாக்க முடியாது. இயற்கை உணவுனா இயற்கை உணவுப் பொருளை வைத்துக் கொண்டு எவனாலே நோய் குணமாக்க முடியாது. உடம்ப சுத்தம் பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட். ஆமா. அப்ப இந்த இடத்துல இயற்கை உணவுங்கிறது வந்து அது முழுமையான பொருள் அல்ல. அது வந்து இன்னொரு உணவு பழக்கத்திலிருந்து மாறுவதற்கு ஒரு படிக்கட்டு மாறி, அது இறுதி அல்ல. இங்க ஜீரண நீர் சுரந்தால் மரணம் நிச்சயம் அப்படின்னு நான் தைரியமா சொல்ல முடியும். நான் வேண்டா பெங்களூர்ல வந்து பேசுற ஏற்பாடு பண்ணுங்க மாமா, நான் அட்டிக்கிற ஓங்கி அட்டிக்கிற எல்லாம் சேலஞ்சுக்கு வரட்டும், எல்லா சாமியார்கிட்ட வரட்டும், பிச்சு எடுத்துருவேன். எங்கூட 10 நாள் இருப்பேன், ஒரே ஓட்ட ஓடிடுவானுங்க. 10 நாள் என்னோட இருக்கு சொல்லுங்க, எவனா இருந்தாலும் சரி. விளையாட்டு கிடையாது, ஒரு சேலஞ்சு வரணும். எதோ ஒரு போட்டினா சிங்கம்னு இருக்கணும். போட்டினா சும்மா மூச்சு பொடி, மயர பொடி, மண்ணாங்கிட்டு பொடி, கோதுமை தின்னு, களி தின்னு, விதி வந்த சாபுன்னு சொல்றவனெல்லாம் ஏனோ பைத்தியக்கார. அதெல்லாம் நமக்கிட்ட வேலை நடக்காது. வெங்கடேசன்கிட்டே கடுமையா விவாதம் பண்ணவன், உயிரோடு இருக்கிறப்ப வெங்கடேசன் கடுமையா விவாதம் பண்ணியிருக்கேன். என்ன பண்றது, நம்ம நாட்டுல எவனுமே ஆராய்ச்சி பண்றது இல்லை, நாசமா போச்சு. இந்தியாவே குட்டிச்சவராய் போச்சு. இந்தியாவே குட்டிச்சட்டு. சிக்கன் விதவிதமான ஃபுட் ஐட்டம் கண்டுபிடிக்கிறாங்களே. அதான் இதுதான் வியாபாரத்தின் நோக்கம். என்னது இப்போ நோக்கம்? வியாபாரத்தை, இது வந்து வியாபாரம் கிடையாது, இது வந்து தூய்மை. இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நன்கொடை கேட்கலாம், அல்லது வந்து நன்கொடை கொடுத்து கத்துக்கலாங்கிற எண்ணத்தை நான் இன்னும் இந்தியாவில எவனுக்கும் வரல. இப்ப இதை வந்து நன்கொடை கொடுத்து கத்துக்கிற எண்ணம் இன்னும் வரவில்லை. அது வராத வரைக்கும் அது வந்து பெருசா வெற்றின்னு சொல்ல மாட்டேன். அதனால வந்து இது நன்கொடை கொடுத்து கத்துக்கணும், உயிரையே கொடுத்து கத்துக்கிற மாதிரி வரணும். அப்பதான் ஏற்றுக்கொள்ள முடியும். சும்மா இந்த 10,000 20,000 1 லட்சத்துல நடக்காது. இனியெல்லாம் அவ்வளவுதான், மறந்தாச்சு. அதனால இனி வந்து நம்ம வெளிநாட்டுல போய் நிரூபிக்கணும். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். யாருக்கு புத்தி வரும்? இந்தியாவில் இருக்கிற ஐஐடிக்கு புத்தி வரும். நான் வந்து ஐஐடிக்கு வந்து முயற்சி பண்றேன். அதுக்குள்ள வெளிநாட்டுக்கு போய், வெளிநாடுங்கிறது என்ன ஒரு வெங்காயம் கிடையாது. ஒரு 12 மணி நேரம் டிராவல் பண்ண வெளிநாடுங்கிறது பெருசா எது பெரிய மாயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன வெளிநாட்டு போய் கிளிக்க போறோமா? இன்னொரு கோளுக்கு அப்பா போறேன். என்னங்கய்யா? இன்னொரு மண்டலத்துக்கு அப்பா போறான், பூமி மாதிரி இன்னொரு. அதுதான் உண்மையை தவிர இந்த வேற நாட்டுக்கு போறது இங்க 12 மணி நேரம் டிராவல் பண்ண முடிஞ்சு போச்சு. $1000 இருந்தா போதும், $2000, அது 60,000 இல்ல 70,000 இருந்தா ஒரு நாட்டுக்கு போயிடலாம். போய் 2 நாள் கூத்தடிச்சு திரும்பி வரலாம். அதுக்கு என்ன ஒரு 5 லட்சம் செலவாகும். என்ன ஒரு 15 நாளைக்கு 5 லட்சம் வேணும். என்ன போறதுக்கு ஒரு $2,000 யூகே டாலர் வேணும். இப்ப நான் சொல்றது, இப்ப யூகேல பேச ஆரம்பினா என் பொண்ணுக்கு செலவு வந்து 30,000 யூகே பவுண்டு செலவாகுது. ஒரு யூகே பவுண்டுக்கு 120 ரூபா ஆகுது. ஒரு லிஸ்ட் அடிச்சிருக்கும் பாருங்க, என்ன கணக்கு செலவாகுன்னு பாத்தீங்கன்னா என்ன சாதாரண விளையாட்டா? என்கிட்ட இருக்கிற பணமே அவ்வளவு கிடையாது. என்கிட்ட 20 வருஷம் சேவிங்ஸே எனக்கு போச்சு. எனக்கு அவ்வளவுதான்.
அப்போ அரை கிணறு தான் தாண்டி இருக்கேன், அரை கிணறு தான் தாண்டி இருக்கேன். இத போய் நிரூபிக்கணும். இத போய் வெங்கடேசன் போய் இப்ப என்னுடைய இந்த வெங்கடேசன் பேரை சொல்லி இந்த 20 வருஷமா சம்பாரிச்சது பூரா பாதி தான், பாதி கிணறு தான் தாண்டி இருக்கேன், மிச்சத்தை கடன் வாங்கியிருக்கேன். இனி அவங்க போய் ஒரு வருஷத்துல அது மீட்டணும். அவன் அவன் ஆராய்ச்சி அவன் ஸ்டைஃபண்ட் கொடுத்துருவான். ஸ்டைஃபண்டு ஸ்டைஃபண்டு ஒரு நாளைக்கு மாசம் கூட $750 கொடுப்பான். அது சரியா போயிடும். $750 அவங்களுக்கு இந்த வீட்டு வாடகை, தங்கறது, இந்த உணவு செலவு, அது இது எல்லாம் சரியா போயிடும். அப்ப அதுக்கப்புறம் ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஐடியா வரணும், புரியுதா? அப்ப அதுல காசு மிச்சப்படுத்தணும் ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு. ஏன்னா உணவுல ஹெல்த் கிடையாது. ஆனா சராசரி தங்கும் வாடகை போக்குறதுக்கு 750 எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாச்சு, $800 வருது சராசரியாக. $800. நம்ம நாட்டுக்கு 90,000 வருது. நம்ம நாட்டுக்கு 1 லட்சம் வருது. நம்ம நாட்டுக்கு 1 லட்ச ரூபா வருது. ஒரு லட்சம் ரூபாய் வேணும். எங்க போறது? நம்ம 1 லட்ச ரூபாய் இருந்தா நான் இந்தியாவே சுத்துன்னு சுத்திட்டு இருக்கலாம், புரியுதா? பெரிய அரணமனை மாதிரி வீடு வாடகைக்கு எடுத்துக்கலாம். 50,000க்கு பெங்களூர்ல இருந்து பெங்களூர் மீறி மேல போனா ஒரு 40,000 பெரிய ஆடம்பரமான வீடு 4 லட்சத்துக்கு மேலே இருப்பது, 30,000க்கு மேலே வாடகை இருப்போது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாடகை. பெரிய ஆடம்பரமான வீடு இருந்தா 30,000 வாடகை கிடைக்காதான்னு கேட்கறேன். 30,000 வாடகை ஆமா சார். ம். அதிகபட்சமா 50 லட்சத்துக்கு போக்கியத்து கிடைக்காது. 50 லட்சம் போட்டா போக்கியத்து கிடைக்குமா? 50 lakhs. கிடைக்கும். சூப்பர். ஓகே. அப்புறம் என்ன? அது 3 மாசம் சாவா. மீறி மேல போனா அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா, இப்போ இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா மினிமம் எல்லாரும் 5,000 யூகே பவுண்டு. நான் கேட்டேன், நான் யூகேல எவ்வளவு தயாரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, யூகேவில் 5,000 யூகே பவுண்டு மினிமம் வந்து 4,000 யூகே பவுண்டு. அதாவது நம்ம நாட்டுக்கு பாத்தீங்கன்னா 6 லட்ச ரூபா வருது. அவங்க 4,000 யூகே பவுண்டு அந்த நம்ம வேலைக்கு போறவங்க 4,000 யூகே பவுண்டு சம்பாதிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து 6,000 யூகே பவுண்டு, 7,000 யூகே பவுண்டு சம்பாதிக்கிறாங்க. இந்த அரசியல் வேறுபாடு தான், சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இன்னும் வந்து பார்த்தா 2 வருஷத்துக்கு பயங்கர சின்சியரா இருக்கணும். என் பொண்ணு கரெக்டா இருக்கணும். என் பொண்ணு ஆடம்பரம் பண்ணா முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். அங்கேயே சாக வேண்டியது தான். அங்கேயே முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு ஆடம்பரமான அங்கேயே சாக வேண்டியதுதான். அதெல்லாம் போகாது. ஏன்னா எல்லாம் சொல்லியிருக்கேன், ஆடம்பரம் பண்ண இயற்கை தீர்த்து போடுன்னு சொல்லியிருக்கேன். என்னது? தீர்த்துரும், ஜாக்கிரதை. ஏன்னா அறிவியல் நிரூபிக்கிறதுக்கு போறோம். எதை நிரூபிக்கிறதுக்கு போறோம்? சாதாரண விஷயம்ல இது நெருப்பு மாதிரி. ஏன்னா நெருப்புல பூந்து உண்மையை நிரூபிச்சாங்க, நெருப்புல பூந்து தூய்மையை நிரூபிச்சாங்க, நெருப்புல பூந்து கருப்பை நிரூபிச்சாங்கன்னு புராணத்துல சொல்ற மாதிரி, அந்த மாதிரி இது நெருப்போடு விளையாடுற சமாச்சாரம். என்னது? நெருப்போடு விளையாட்டுல இந்தியாவில எவனுக்கு அந்த யோகியதையே கிடையாது. இந்தியாவில எவனுக்கு அந்த ஆராய்ச்சி பண்ண மாட்டான், எவனுக்கு அந்த அறிவே கிடையாது. இந்தியாவில அறிவியலே கிடையாதுங்க ஐயா. நேரம் பண்ணியிருப்பானே, நேரம் பண்ணியிருக்கணும். எத்தனை விஞ்ஞானிகளை சந்திச்சு வந்து 25 வருஷம், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 விஞ்ஞானிகளை சந்திச்சுட்டு வந்தேன். ஒருத்தங்க கூட போன் பண்ணி என்னன்னு கேட்கவே இல்லை. என்னது? அங்க மேல போயிட்டு அப்ப கூப்பிடுவாங்க, இது கரெக்டு தான், நம்ம ஊர்லயே சொல்றாங்க. அப்பதான் தெரியும். இப்ப கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு சென்னை ஐஐடி தான். அதுக்கு கடிதம் போட்டாச்சு, போட்டு ரெஜிஸ்டர் தப்படம். இன்னும் அக்னாலஜ்மெண்ட் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நான் பண்ணணும். அது பண்ணிடுவேன். ஏங்க அதுதாங்க என்ற வேலை. இப்ப என்ன வேலை? இப்ப கடைசி ஸ்டெப்பு அறிவியலுக்கு போறதா? வாயில பேசிட்டு கூடாது. இப்போ வாங்கடா கூப்பிடுறாங்கன்னு சொல்லணும். நம்மளா அது பண்ணியாங்க. நம்மளா வெளுக்கட்டாவே போய் ஓன் கேட்டு. ஏன்னா ஒரு 6 மாசம் இருக்கணும்னா எந்த வேலையும் இல்லாத தான் 6 மாசம் இருக்க முடியும். இவங்க மற்றவங்க இருக்க முடியுமா? 6 மாசம் இருக்கணும்னா 6 மாசத்துக்கு எந்த கமிட்மெண்ட்டும் எனக்கு இருக்கக்கூடாது. என்னது? கமிட்மெண்ட் இருக்கு. அந்த விளையாட்டா? அவன் ஒரு நாள் லீவு போடுறதுக்கு ஐயோங்கிறான். ஐயோ இல்ல, சம்பளம் போச்சு, அது போச்சுங்கிறான். 6 மாசம் உண்மையான இருந்தான்னா 6 மாசத்துக்கு வரவு செலவு எனக்கு கிடையாது. அப்படின்னு எவ்வளவு தைரியம் இருக்கணும் முதல்ல. அது இந்த டயட் கண்ட்ரோல வேற எல்லாம் சார். ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாண்ட நன்மை என்ன, தீமை என்ன, லாபம் என்ன எல்லாம் யோசிக்கணும். எல்லாமே சும்மா அங்க சாமியார் தண்ணிலே இருக்கிற இல்ல, இன்னைக்கெல்லாம் தண்ணி எலுமிச்சு மலம் போடல, ஒரு தண்ணிலே தான் இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு ஃபுல் டே. நான் பேர்ச்சி மலம் கூட எடுத்துக்கல, ஏன்னா நீங்க வானான்ட்டீங்க இல்லையா, அதை விட்டுடும். கொஞ்சம் இப்போ ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி கொஞ்சம் தயாரா சுஸ்தா மாதிரி அது வரத்தான் செய்யும். அப்படி வந்துச்சுன்னா அந்த வாந்தி அது வரத்தான் செய்யும். வாந்தி வருதான்னு பாருங்க. அந்த மூளை அப்படித்தான் போட்டு ஆகணும். அப்ப அந்த சுஸ்தாகும் போது ஒண்ணு போட்டுக்கோ, போட்டு நல்லா ஒரு அப்படியா அந்த ரூடே பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறேன். கரெக்ட் ஒண்ணு போட்டோம், அது ஒண்ணு கொஞ்சம் சுஸ்தா ஒண்ணு போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோ,
ஒண்ணு போறது ஒண்ணு 10 போறது ஒண்ணுதான். ஒண்ணு போட்டாலும் அதே வேலைதான் இப்ப செய்யும். நல்லா தான் இருக்கிறீங்க இப்போ. நல்லா கொஞ்சம் டயர்டு தெரியுது அது உங்களுக்கு வரத்தான் செய்ய. ஆனா உள்ள. அந்த டயர்டுங்கிறது நீ என்ன தெரியுமா, சோர்வு ஓய்வுல கேக்குது. என்னது? ஓய்வுல கேக்குது. சோறுங்க தூங்க ஆமா. வைக்க சொல்லுது, படுத்து ஓய்வு எடுக்க சொல்லுது. ஓய்வுல தான் செய்யணும், பெரும்பாலும் ஓய்வுல தான் செய்யணும். என்னது? பெரும்பாலும் ஓய்வு தான் செய்யும். ஆமா, நம்ம உடம்பு சுத்தம்ங்கிற நோய் நீக்கிறதுன்னு சாதாரண ஏங்க. இப்போ பிறந்தாச்சு, இனப்பெருக்கம் பண்ணியாச்சு. நோய்ங்கிறது நம்ம பழக்கத்துல வந்து சாபக்கேடு, பழக்கத்துல வந்த சாபக்கேடு. என்னது? பழக்கத்துல வந்த சாபம். பழக்கத்துல வந்து சாப்பிடும். அப்ப இந்த சாபக்கேடு முறியடிக்கணும், அப்புறம் அது உடம்பு சொல்றது தானே கேட்கணும். நம்ம ஆனா காலையில தூங்குறதுக்கு தான் வருது. எனக்கு கோட்டுவா வந்துன்னு இருக்குது, அதெல்லாம் படுக்கலான்றது தான். இப்ப நான் இப்பதான் என்ன பண்ணோம்னா, எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு காடை எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு கொஞ்சோன்னு எலுமிச்சை புளிஞ்சு கொஞ்சோன்னு இது ரெண்டு சர்க்கரை போட்டு இப்பதான் ரெண்டு குடிச்சேன். இப்ப இவர்கிட்ட ஒரு 6:30 மணிக்கு இவர்கிட்ட பேசினேன். யாரு? அஹ், திருமாறன்ட்ட பேசினேன். அந்த வீடியோ ஓடிட்டு இருந்து பாருங்க. ஆமா, 6 நிமிஷம் பேசுகிறீங்க. 6 நிமிஷமா? வேற என்ன இருக்குது? அவரு என்ஜினியர். அவர்கிட்ட 7 நிமிஷம் பேசியிருக்கு. அவர் எங்க? அவரை நாளைக்கு செய்ய சொல்லியிருக்கேன். அவர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பண்ணுங்க, அவருக்கு உடம்பு கெட்டு போச்சு. அது அவர் வந்து 6 நிமிஷம் பேசியிருக்கேன். அது வந்து பண்ண சொல்லியிருக்கேன். அவர் வந்து இந்த என்னையாட்ட பாடம் எடுக்க சொல்லிட்டு இருக்கிறேன். என்னையாட்ட பாடம் எடுக்கிறதுக்கு யாருமே வரலையா, என்னை பண்ணியான்னு சொல்லியிருக்கேன். இறங்கி செய்யணுங்க, தைரியமா என்னையாட்ட பேசணுங்க. தைரியமா ம். பேசணும். இறங்கி பேசணும். யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்றது? நான் போயிட்டேன்னா யாரு இருக்க போறாங்க? அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு. அது என்னன்னா, இப்ப நாம இதுல கொஞ்சம் அனுபவம் இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் தைரியமா இருக்கிறோம். நம்மளுக்கு மனசு கொஞ்சம் பேஜார் ஆகுதுல. புதுசா செய்யணும் அனுபவம் கொஞ்சம். இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க குருவே. இந்த ஞான மார்க்கன்றது ஒண்ணு, கல்வியை கொஞ்சம் வச்சுதான் அதுல நாங்க உங்க கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் வந்துருவாங்க. ஆ, அது இல்லைன்னா வரவே முடியாது. இல்ல, அதெல்லாம் ரைட்டு. இன்னும் 25 வருஷமா, இன்னும் எத்தனை வருஷம் தான் ஒருத்தரும் வராம இருந்தா என்ன அர்த்தம் இது? ஏதோ நமக்கு அதுதான் சொல்றேன். யாரும் இப்ப என் பொண்ணு அங்க போறாங்க, அது படிக்கிறாங்க. நாளைக்கு அதுவும் இன்னும் 5-6 வருஷம் ஆகுங்க. விளையாட்டு கிடையாதுங்க. ஏன் என்ன நாளைக்கே என்ன செய்ய போறானா? என்ன சாதாரண விஷயமா? நான் எடுக்கிற படிப்பு வந்து முடிக்கணும். நான் இமய மலையை வந்து மைத்துல கட்டி இழுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இமய மலைத்தை மயிர்ல கட்டி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். வந்தா மழை வரட்டும், இல்லாட்டா மயிர் போகட்டுங்கிற முடிவுல இறங்கியாச்சு. வந்தா மழை வரணும், போனா மயிர் போகணும். இதுதான் விஷயமே. ஏன்னா பப்ளிக் ஜனங்களுக்கு தெரியணும் இது. ஆஹ் உணவு இல்லாமல் வாழலாம்ன்றது. ஆமா, எனர்ஜி தான் அவன் கேக்குறான். இப்ப உதாரணத்துக்கு, நாம தங்கம் சாப்பிட்டா தங்கமா ஆக போறதில்ல, வெள்ளி சாப்பிட்டா வெள்ளியே ஆக போறதில்ல. இது தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கானுங்க. பால் குடிச்சா கால்சியம் மாறும், அடிப்படையே தப்பு. அப்ப தங்கம் சாப்பிட்டா தங்கமா வருமா? தப்பு. அப்படி சாப்பிடவே முடியாது. நேரடி மெட்டல் நாம சாப்பிட முடியாது. நேரடி மெட்டல் நாம் சாப்பிட சாப்பிட முடியாது. முடியாது. தங்கம்னு வச்சுக்க, நேரடி மெட்டல் தான். தங்கத்தை உரைச்சி குடிச்சா வெளிக்கு தான் போகுமே தவிர உடம்புல எதுவுமே பண்ணாது. நான் ஒண்ணு பாலிஷ் குண்டு இருக்கு இல்லையா, சாதாரண பாலிஷ் குண்டு, சைக்கிள் பாலிஷ் எடுத்து முழுங்க வெளியே வந்துடும், அது ஒண்ணுமே ஆகாது. ஆமாங்க. அது போய் என்ன பண்ணும்? இந்த அறிவு கூட டாக்டர்களுக்கு கிடையாது. அறிவு கட்ட முண்டாங்க. சுண்ணாம்பு சாப்பிட்டா சுண்ணாம்பு கிடைக்காது. அறிவு கட்ட முண்டாங்க. சுண்ணாம்பு வந்து நேரடி பொருள். சுண்ணாம்பு சாப்பிட்டா சுண்ணாம்பு மாறுமா? என்னடா பேசுறீங்க? சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு வந்துடும். அது என்னவா மாறுனா, அது ஒரு ஆக்சைடா மாறி கெமிக்கல் ரியாக்ஷனா மாறுமே தவிர அந்த சுண்ணாம்பு அங்க உருவாகாது. புரியுதா? அதனாலதான் சொல்றேன், நைட்ரஜன் வந்து நேரடி நைட்ரஜனை போகாது. நைட்ரஜன் உறிஞ்சப்பட்டு வேதியியல் மாற்றம் நடந்து புரோட்டீனா மாறுது. அதனாலதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. என்னது? உயிரோடு. அதனாலதான் இருக்கு. உங்களுக்கு மயக்கம் கிறுகிறுப்பு காரணம் பழைய பித்தம். அது பழைய பித்தம். சுத்தம். ஒரு நேரத்துல அந்த நாக்குல ஆஹ் ஒரு ஸ்வீட் மாதிரி எனக்கு உணர முடியுது. இப்ப நாளைக்கு சரியா ஒரு 4 இருப்பாருங்க. மணி. இப்ப 5 நாள் 6 நாள் தாண்டிட்டீங்க. 6 நாள் தாண்டிட்டீங்க இல்லையா? ஆமா. இவர் 5 நாள், இன்னைக்கு 5 நாள் தாண்டிட்டீங்க. இல்ல 4 நாளுங்க இன்னைக்கு தான். 4 நாள் தாண்டிட்டீங்க. அவரு சுந்தர காணும். சுந்தர அப்படியே பேசிட்டேன். காலையில சுந்தரட்ட பேசினேன். கார்ல போயிட்டு இருந்தார். காரை நிறுத்தி உடனே கார் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு சரி ஐயா ஃபோன் பண்ணோடே நிறுத்திட்டாரு. கார் ஓரம் நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. வர சொல்லியிருந்தேன். இதை டிராவல் ரிப்போர்ட் தெரியுது. அவர் அப்படியே இப்போ அவர் ஆச்சுங்களா? அப்போ நீங்க ஒன்று, நான் ஒன்று, நீங்க 3 ஆச்சுங்களா? சுந்தர் ஒன்று 4 ஆச்சுங்களா? அந்த இவர் கம்பம் திருமாறன் அவர் இன்னைக்கு தொடங்கிட்டார். இன்னைக்கு அவருக்கு சில ஐடியாலாம் சொல்லியிருக்கேன். அவர் அன்னைக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா 30 நாள் டயட் இருந்து அப்படியே ஒரு நடுக்கிட்டு வந்தார். அப்போ என்ன பண்ணாருன்னா,
வீட்டுல போய் சாதாரண உணவு சாப்பிட்டுருக்காரு. அப்ப அதுக்கு தான் அதுக்கு பதில் பேசியிருக்கேன் பாருங்க. சாதாரண உணவு சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னேன். சாதாரண உணவும் அந்த விஷத்தை வந்து கீழே இறக்கறதுக்கு உதவி இருக்கும். தொடர்ந்து நீங்க சாதாரண உணவு சாப்பிட்றப்ப ரத்தம் கெட்டு போற. அப்ப என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் பெங்களூர்ல இதுல திண்டுக்கல்ல நான் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன். 25 பேருக்கு வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். இவர் வந்து அவருக்கு தனி பெரிய பங்களா மாதிரி நல்ல அருமையான மனிதர்கள் அங்கே வகுப்பு நடக்கிற வந்திருந்தாரு. 3 நாள் அங்கே தங்குற எந்த உணவும் இல்லை, வெறும் லிக்விட் டயட்லேயே போயிட்டு இருந்தது. லிக்விடு ஜூஸ் டயட்ல கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அவரு அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நடுக்கத்தோடு இருந்தார். அப்ப நான் சொன்னேன், அப்ப எங்கிட்ட என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டிருந்தேன்னா, தக்காளி வெங்காயத்தை போட்டு வணக்கி ஒரு தோசை ஊற்றி கொடுத்துருப்பேன்னு சொன்னேன். தக்காளி வெங்காயத்தை போட்டு வணக்கி தக்காளி தொக்கு, தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி, ஒரு 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், எங்கிட்ட அங்க எல்லாமே இருந்தது. கேட்டேன் எல்லா வகையான முந்திரி கேட்டாலும் கொடுத்துருப்பேன். முந்திரி கேக்கே கேட்டாலும் செஞ்சு அத்தனை வசதி எங்கிட்ட இருந்தது. அன்னைக்கு மட்டுமே ஒரு 50,000 ரூபாய் பொருள் எங்கிட்ட இருந்தது. உணவு பொருளை மட்டுமே அவ்வளவு வாங்கி வச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக. அப்ப நான் சொன்னேன், அவங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது, ஆமா அதை பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீ போற வழியில சாதாரண சாப்பிட்டு பாருன்னு தெரியுது. சாதாரண நீங்க 30 நாளா வாட்டர் டேங்க் இருந்திருக்கிறீங்க. அப்ப வந்து அந்த விஷம் வந்து ஏறி இருக்கு. அப்ப மயக்கம் அப்படியே நடுக்கம் கொடுத்துருக்குது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டோம்னா, நன்கு வேக வைத்த காய்கறி வந்து சாப்பிட்டுருக்கணும். இங்க 2 தான் அடிப்படை. தூய தண்ணீரும் வேக வைத்த காய்கறிங்கிறது இன்னும் யாரும் உணரவில்லை. தூய தண்ணீரும் வேக வைத்த காய்கறி தான் கிளீன் பண்ணும் யாருக்கும் தான். இப்ப நான் சொல்றது பேரிச்சி மலம்ங்கிறது ஏற்கனவே சுத்தமான உடம்புக்கு அப்ப கொஞ்சம் இறக்கி விடுறதுக்காக ஒரு டேப்லெட் மாதிரி. ஒரு பேரிச்சி பழம் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், 10 பேரிச்சி பழம் சாப்பிட்டாலும் ஒண்ணு. நீங்க சொல்ற கணக்கு கரெக்ட் தான். ஆனால் அன்னைக்கு என்ன தப்பு நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டு போயிட்டாரு. அப்ப எல்லாம் முடிச்சாச்சு. அவரு அப்போ வந்து 20,000 நன்கொடை கொடுத்தாரு. 20,000 நன்கொடை கொடுன்னு கொடுத்துட்டு போனாரு. எல்லாத்துக்கும் 20,000 பைசா போட்டிருந்தா. அவரு சும்மா வகுப்புலயே கலந்துக்கு சும்மா ரெஸ்ட்ல தான் இருந்தார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அந்த வீடியோ இப்ப ஓடிட்டு இருக்குது, இப்ப பாருங்க, உங்களுக்கு வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்ப அது ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து முக்கியமான 3 வீடியோ போட்டிருக்கேன். முக்கியமான 3 வீடியோ, புரியுதா? எல்லா நேரத்துலயும் 10 மணிக்கு ஒன்று போட்டேன், நான் பேசுறது ஒன்று போட்டேன். அது முக்கியமான ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட், அது நமக்கு தேவை. அதை போட்டிருந்தேன். அப்ப சொன்னேன், நீங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை நீங்க பண்ணியிருக்கணும். தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு தோசை சாப்பிட்டுருக்கலாம். தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சோறு கட்டி போட்டிருக்கலாம். தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுருக்கலாம். தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு இட்லி சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க தொடர்ந்து அதை சாப்பிட்டதான் தப்புன்னு நான் சொன்னேன். அப்பதான் அவர் புரிஞ்சுட்டாரு. ஆமா நான் சாதாரண உணவா, அதுக்கப்புறம் நான் 2-3 நாள் சாதாரண உணவு சாப்பிட்டேன். ஆனா குறைஞ்ச மாதிரி போய் மறுபடியும் பிரச்சனை அதிகமாயிடுதுன்னு சொன்னாரு. இப்பதான் பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு அப்ப புரியலன்னாரு. அப்ப புரியுதான்னு, அப்ப என்கிட்ட நீ போன் பண்ணிருக்கணும். நீங்க சாப்பிடும் போது ஒவ்வொரு முறையும் என்கிட்ட ஏன் போன் பண்ணுன்னு கேட்டேன். அது என்னுடைய தப்புன்ட்டாரு. ஒவ்வொரு முறையும் என்னை கேட்டதை ஏன் சாப்பிடணும்னு நான் சொன்னேன். அப்ப அதுக்கு ரெமெடி சொல்லுங்க. என்னது மாற்று முறிவு சொல்லணும். நீங்க சும்மா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. முடியலையா போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுக்க, முடிஞ்சதே டீ சாப்பிட்டுக்க, முடிஞ்சதே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்ப ஒரு கீரை போண்டா சாப்பிட்டாலும் போதுமானது, ஒரே ஒரு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டாலும் போதுமானது. அது விஷத்தை இறக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் தண்ணியில போட்டு அந்த வாழைக்காய் பஜ்ஜி வெளியே சரியா போயிடும். அந்த விஷத்தை இறக்கறதுக்கு தான் பயன்படுத்துறது. எனர்ஜி வந்துகிட்டு இருக்குது. இந்த பழைய விஷம் தான் வயிற்றுல வந்து சுரந்து நம்மள மயக்கத்துக்கு இருக்கிற உண்டாக்குது. முடியலையா ஒரு அப்பளம் ஒண்ணும் பாரு. இன்னொரு ஐடியா இருக்கு ஐயா, என்கிட்ட 1 கோடி ஐடியா இருக்கு. என்னது முடியல அப்பளம் இருக்குதுல்ல, அப்பளத்தையும் வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டா சரியா போயிடும். அப்பளத்தையும் வெங்காயமும் அல்லது அப்பளமும் அல்லது வெங்காயம் அவளும். சாதாரண அவள் இருக்கு இல்லையா, அக்கி அவள், அவள் பொறி கூட வச்சுக்கலாம் இல்ல குருவே? அவள் பொறி வச்சுக்கலாம். ஆமா, நமக்கு அந்த அவளும் வெங்காயம். ஏன்னா அவளோட சேர்ந்து வெங்காயம் போட்டோம்னா சீக்கிரம் அந்த விஷம் கீழே இறங்கி சுத்தமாயிரும். வெள்ளை மழை வந்து வெள்ளையா, நாற்றம் இல்லாம வெள்ளையா போயிடும். மாற்றம் இல்லாம பச்சை வெங்காயமா வதக்கம்? பச்சை வெங்காயமா? பச்சை வெங்காயம் நிறைய திங்கும். பச்சை வெங்காயம் ஒரு 50 கிராம் இருக்கலாம். எத்தனை? 50 கிராம். அந்த அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்படி என்ன காரம் அடிக்கும். வெறும் பச்சை வெங்காயம் நாக்கு புண்ணுபடி, தொண்டை புண்ணுபடி விடும். கவனமா சாப்பிடணும். வெறும் பச்சை வெங்காயம் திங்க கூடாது. வெறும் பச்சை வெங்காயம் ஃப்ரை சாப்பிடணும். ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமா, அப்புறம் உதாரணத்துக்கு 100 கிராம் பொடிச்ச வெங்காயம்னா 150 கிராம் அவள் இருக்கணும். என்னது 150 கிராம் அவள் இருக்கும். அந்த காரம் பிடிக்கிறதுக்குள்ள முழுங்கிடணும். காரம் நல்லா பிடிக்கும். புரியுதா? சும்மா ஒரு சின்ன அளவுக்கு வெங்காயம் சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது. நிறைய வெங்காயம் சாப்பிட்டா அதுல இருக்கிற காரத்தன்மை, சல்பர் இருக்கு, நிறைய சல்பர் இருக்கு. என்னது நேச்சுரல் சல்பர்.
இந்த வெங்காயத்துக்கு வாசம் வருது இல்லையா, அது சல்ஃபர் தான் காரணம். வெங்காயத்துக்கு வாசம் வருது இல்லையா, அது சல்ஃபர். ம். ம், ம். சல்ஃபர்னா வெடிகுண்டுல வைக்கிறான் பாரு, பட்டாசுல வைக்கிறான் பாரு, அதுதான் சல்ஃபர்னு. சல் பட்டாசுல வைக்கிறது ஆஹா, சல்ஃபர் தான், பட்டாசுல வைக்கிறது சல்ஃபர். என்னது? சல்பர். சல்பர். ஆமா, சர்க்கரைக்கு போடுறோம் பாரு, சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சாப்பிடுறீங்களா, அது பூரா சல்பர் தான். ஹம். வெள்ளை சர்க்கரை பூரா சல்பர் போடாம வராது. என்னது? சல்பர் போடாத சல்பர். வராது. ஆமா, இப்ப உண்மையாலுமே சர்க்கரை வந்து பயங்கர பாய்சன். விஞ்ஞானிகளுக்கு தெரியும், உப்பு பயங்கரமான பாய்சன், சர்க்கரை பயங்கரமான பாய்சன். புரியுதா? ஆனா இந்தியால அதுல ஒயிட் உப்பு ரொம்ப பாய்சன். ஒயிட் உப்பு பாய்சன் தான். இதை மறைக்கிறதுக்கு தான் என்ன பண்றானுங்க, ஏதாவது போய் சொல்றானுங்க. மொத்தத்துல சயின்டிபிக்கலா பார்த்தோம்னா வெள்ளை உப்பு, சோத்து உப்பும் கடுமையான பாய்சன், சர்க்கரை நம்பர் 1 பாய்சன். ஆனால் வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. வியாபாரம் கொடி கட்டி கொடி கட்டி பாருங்க. சர்க்கரை திங்காதான் இந்தியாவில எவனுமே கிடையாது. சர்க்கரை திங்காதான் இந்தியாவில நாய் யாரும் கூட இல்ல. தான் சாப்பிடுதுங்க. பிஸ்கட்ல போட்டு சக்கரை போட்டு தான் பிஸ்கட் பண்றான். அதை கூட நாய்க்கு பிஸ்கட்டை போடும் போது அதான் சக்கரை தான் சாப்பிடுது. நாய் வந்து வெள்ளத்தை போடுங்க நல்லா சாப்பிடு. நாய் வெள்ளத்தை போடுங்க நல்லா முறுக்கு முறுக்குன்னு சாப்பிடு. நான் வாழை ஆட்டிட்டு சாப்பிடும். சரியா? சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ அந்த வீடியோ பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த 5 பேர் ரொம்ப முக்கியம். அதான் கட்டாயம் சொல்லியிருக்கேன், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எதோ வரலையா தெரியுது. கட்டாயம் இந்த 5 பேர் காலையில 6 மணிக்கு 8 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். கட்டாயம் சொல்ற, அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் இடையில கூப்பிட்டு பேசிக்கிறது. இவங்க வரமாட்டா, என்ன வேலை நிமித்தம் காரணமா அங்க டக்குன்னு வர்றது இல்ல. என்னதான் வேலை நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னதான் வேலை, ஆனா சம்பாதிக்கிறதே வேலையா ஒண்ணும் புரிய மாட்டேன். பணம் 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 பணம். எப்பதான் இந்த முடிவு வரும்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சரி, அது இருந்துட்டு போட்டு, இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கு பிரச்சனை. அந்த பணம் வந்து இப்ப நீங்க பழக்க வழக்கத்தை மாத்திருக்கிறீங்க. அது ரொம்ப கவனமா. எடை கொஞ்சம் பாத்தீங்களா வெங்கடாச்சலம்? ஆமா. ஆமா, கேட்கலாம். அந்த இடம் காலையில இருந்து 300 கிராம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ 57 தான் இருந்தேன். இப்போ 58க்கு இருந்தேன், மறுபடியும் நார்மலா கம்மி ஆயிட்டேன். காலையில போட்டால 300 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ போட்டா 300 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது காலையில குறைஞ்சிரும் பாருங்க. காலையில பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ குறையும் பாருங்க. ஆஹா. காலையில நேரத்துல போடுங்க. காலையில எந்திரிச்சுன்னே போட்டு பாருங்க, 1/2 கிலோ குறைஞ்சிரும். எத்தனை? 1/2 கிலோ. 6 கிலோ. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அந்த 57 கால் சுருங்கி இருக்குமே, கால் கால் காலம் அதெல்லாம் தான் அந்த இப்போ அந்த 300 கிராம் எக்ஸ்ட்ரா காலெல்லாம் நார்மலா அந்த 57 அப்படியே இருக்கு. நிற போன மாதிரி இருக்கா? வாரத்துல 57 அப்படியே இருக்கு. 57. நிறம் எனக்கு தெரியலங்க ஐயா. ம். அந்த வீடியோ எடுத்து போடுங்க. பழைய வீடியோக்கும் புது வீடியோக்கும் வித்தியாசத்தை பாருங்க. எனக்கு வந்து வீடியோ எடுத்து போடுங்க. எனக்கு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க இந்த கால வீடியோ எடுத்து போடுங்க. எனக்கு மறந்து போச்சு அந்த வீடியோல. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சரி சரி இருக்கு. அது ரெண்டுமே அனுப்புறேங்க ஐயா. ஃபர்ஸ்ட் செகண்ட். அல்லது போட்டோவை எடுத்து வச்சுக்க. எனக்கு போட்டோ இருந்தா 1 நிமிஷம் எடுத்தா போதும். டைம் பேசிட்டு 1 நிமிஷம் அவளோட காலை மட்டும் காட்டினா போதுமானது. அவ்வளவுதான். இந்த காலை வச்சே முடிவு பண்ணிடலாம். ஏன்னா அந்த நிறம் மாறணும், அந்த கருப்பே இருக்கக்கூடாது. ஒரு பெரியவருக்கு போட்டிருந்த பார்த்தீங்கன்னா 82 வயசு 85 வயசு அந்த ஆளு, ஒரு சக்கர நோயாளி, ஆமா பார்த்தேன். ஒரு லாயர். அவர் பேர் அருணாச்சலம்னு பேரு. லாயர், சீனியர் லாயர். பூந்தமல்லி அங்க சென்னை பூந்தமல்லி. எனக்கு ஆபரேஷன் ஆயிருக்கிறதுனால கலர் மாறாதுங்களே. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே எங்க மூலமே நல்லாகிறப்ப இதுல ஒண்ணுமே இல்ல. மூலமே 3வது நாள் பிச்சுட்டு வந்து சேர்ந்த அம்மாவுக்கு மூலத்துக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லியிருக்கான். இது டயட் கண்ட்ரோல் போட்டேன்னே பழைய பிதுக்குன்னு வெளியே வந்துருச்சு. ராத்திரி வந்துருச்சு, லொலலோட சளியோட வந்துருச்சு. என்னது லொலலோன்னு வந்துருச்சு. அப்புறம் கட் பண்ணிட்டு, பணம் கட் பண்ணிட்டேன். அது கெஞ்சிட்டே இருக்குது வேலையாக. 50 நேரத்தை கட்டினா தான் வரும். 50 நேரம் கட்டாம நீ வராத, 1 மாசம் டைம் எடுத்துன்னு சொல்லி திருப்பி விட்டு. அதெல்லாம் வேலைக்கு செய்யக்கூடாதுங்க. அதாவது ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். சும்மா பேசக்கூடாது. சும்மா வராது. அது எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு ஒன்றும் பணத்துக்கு ஒன்று தந்துடுறேன், நான் கட்டிடுறேன், நான் பார்த்துடுறேன்னு கேட்கு. அதெல்லாம் வாய் வேதாந்தாங்க. தப்பிக்கிறதுக்காக சொல்றது. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படிதாங்க நடக்குது குருவே. அதெல்லாம் வாய் வேதாந்தம் இல்ல. அதே சொல்லுச்சு, எனக்கு கூட பணத்துக்கு கூட தந்துடல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. கடைசியில் ஏங்க அப்படி சொன்னேன் எல்லாம். அதாவதுங்க, இப்ப எங்கிட்டையும் குறைபாடு இருக்கலாம், அவங்ககிட்டையும் குறைபாடு இருக்கலாம். முதல்ல உயிரை காப்பாத்துறோம்ல, அதுக்கு மரியாதை கிடையாதுங்க. ஆமாங்க. இன்னார அலோபதிக்கு போயிருந்தா 5 லட்சம் காரியா இருக்கு. என்னது
5 நல்லா லட்சம் பாதிப்பாங்க. ஏங்க 16 நோய் இருக்குதுங்க. 11 நோயில எல்லா நோயும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. 2வது 3வது கண்ட்ரோல் பண்ணியாச்சு. கேட்கற பணத்தை கட்ட எதை வித்துக்க ஏங்க பணம் இல்லாம எதுக்கு வர்றீங்க? ம். அதுக்குதான் சொன்னேன். கடைசியே சொல்லி முடிச்சுட்டாதீங்க. வீடியோ போட்டேன். ரொம்ப இன்னும் கெஞ்சிட்டு தான் கிடக்குது. அது கெஞ்சிட்டு இருக்கு. ஏங்க அதை காப்பாத்தி நான் என்ன பண்ண போறேன்? ஆமா. அப்புறம் என்ன? நீ பணம் கொடுத்தா நீ 5 கோடி கொடுத்தாலும் எனக்கு என்னை ஏத்துக்கு போகுதா? ஐயா நாங்க முடிவு எடுத்தோம்னா அவ்வளவுதாங்க ஐயா. கதர்னா நடக்காதுங்க ஐயா. ம். அதெல்லாம் வாத்தியாட்டு இருந்து கத்துக்கிட்டது. எது வெங்கடேஷ் இருந்து முடிவு எடுத்துட்டு அவ்வளவுதான். கதர்னாலும் வேலையாகாது. நீ சரண்டர் ஆகணும் வந்து. நாங்கெல்லாம் அப்படி உயிரை கொடுத்து கத்துக்கிட்டோங்க. விளையாட்டு இல்லைங்க. இப்ப உங்களை எல்லாம் கரெக்ட் பண்றது சாதாரண விஷயம். நீங்க யாருன்னே நேர்ல பார்த்தது கிடையாது. வீடியோல ஆமா. பார்த்தே கரெக்ட் பண்ணி சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ணா சாதாரண விஷயமா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்கதான் வந்து பரிணாம அறிவியல் அடிப்படையில பேசுறோம். அதனால வந்து வெயிட்ட பாருங்க. காலையில என்ன பண்றீங்கன்னா, அப்படி வாந்தி மர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க 3 பேரிச்சம்பழத்தை 4 பேரிச்சம்பழத்துல நீங்க எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது பசிக்கும். அப்புறம் சரி பண்ணிடலாம். புரியுதா? அது ஒண்ணு நீங்க சாப்பிட்றது உணவே கிடையாது. அந்த விஷத்தை எரிக்க விடுறீங்க. தைரியமா செய்யுங்க. வந்துச்சுன்னா பண்ணிக்க. எப்பவுமே எப்பவுமே அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்டயும் சொல்லியிருக்கேன். எப்பவுமே இருக்கு, இருக்கு. பேரிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கோங்க. இருக்கு. ஆமாங்க. அதெல்லாம் வச்சுட்டே இருக்கிறேங்க கூடவே. அந்த மயக்கமா பாரு, அவரு தைரியமா அடிக்கிறாரு பாருங்க அவரு. ம். இல்ல எனக்கு எனக்கு நான் எதுக்கு வேலை நாளெல்லாம் எதுவும் எடுத்துன்னு போறதில்ல. பேரிச்சி மூலமா எழுச்சி மூலம் எடுத்துனே போறதில்ல. அந்த இது இருக்குது. வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் சோர்வாது அவ்வளவுதான். வேலை மேல ஆக்டிவா இருந்தேன். ஏன்னா அந்த வீட்டுக்குன்னு வந்து சிந்தனை வருது இல்லையா? சிந்தனை வரும்போது இங்க திரும்பிடுது. அப்ப அதாவது வேலையில் இருக்கிறப்ப அங்க நின்னுக்குது. சிந்தனை வந்து இங்க வீட்டுக்கு வரும் பொழுதே அந்த ஏதோ ஒரு அதுதான் அதோட அந்த மனுஷன் தான் அடிக்கணும் செருப்பாலும் நினைச்சுட்டு வந்து அப்ப கூட அடிக்கிறாங்க. அப்ப என்ன மனசு ஒரு ஈர்ப்பு. சரி, அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. அப்படி வரும்போது நேரம் வீட்டுக்குள்ள போய் கை காலெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு சுவாசத்தை வெளி நிறுத்தி பழகுங்க. எனர்ஜி ஃபுல்லா ஏறிக்கும். சுவாசத்தை வெளி நிறுத்தி பழகுங்க ஒரு 16 செகண்ட். எப்ப வர்றீங்களோ எப்ப வீட்டுக்கு வர்றீங்களோ வந்த இருந்த கை கால் மூஞ்சி கழுவிட்டு ஒரு குளியல போட்டுட்டு நேரா போய் உள்ள உட்காந்துட்டு சுவாசத்தை 16 வினாடி வெளி நிறுத்துங்க. சுவாசிக்காதீங்க. காத்தெல்லாம் வெளி விட்டுட்டு 16 வினாடி சுவாசிக்காதீங்க. எத்தனை வினாடி? 16 அந்த இடத்துல சர்ன்னு உள்ள போயிடும். சர்ன்னு சுவாயின்னு போயிடும். அப்புறம் மறுபடியும் அந்த காத்தை வெளியே அனுப்புங்க. அப்ப மறுபடியும் 16 விட இந்த மாதிரி 1 மணி நேரம் பண்ணுங்க. அப்புறம் தெரியும் உங்க பவர் என்னன்னு தெரியும். அப்ப அந்த மயக்கம் கிருகிருப்பு எங்க போச்சுன்னு தெரியாது. அதுக்கு மீறி மயக்கம் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நடுக்கடுக்கு வந்துச்சுன்னா இந்த இறப்பியல் வந்து விஷம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? மரியாதையா போய் நல்ல காயை வேக வச்சு அந்த கீரையை வேக வச்சு கடைஞ்சி உப்பு போடாம சாப்பிடுங்க. புரியுதா? என்ன வேணாலும் சாப்பிடலாம். அட்லீஸ்ட் வெங்காயத்தையாவது இவ்வளவு வெங்காயத்தை பொடி பண்ணி நறுக்கி கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டு அவள் போட்டு உப்பு போடாதீங்க. உப்பு போடாம சாப்பிட்டு பாருங்க. அதாவது அவளும் இருக்கணும், வெங்காயம் இருக்கணும். வச்சு தாளிச்சுக்கலாம். தாளிச்சு அதெல்லாம் ஸ்டாக்ல அப்படியே வச்சிருக்காங்க. வாங்கிதான் அப்படியே இருக்காது. இதுக்கோசரம் வச்சிருக்கேன். ஆமா, அந்த எப்பவுமே பாருங்க நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க ஐயா. சுத்தப்படுத்துறது ரொம்ப எளிமைன்னு தெரிஞ்சு போச்சு. புரியுதா? நார் சத்தோட கொஞ்சோன்னு மாவு சத்து சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். மாவு சத்து எதை வேணாலும் வச்சுக்கலாம். நாம அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? சுத்தம் தான் வெயிட் ஏறுதான்னு பார்ப்போம். வெயிட் ஏறிச்சு மறுபடியும் வாட்டர்ல போட்டு இறுக்கிடுவோம். வெயிட்டும் ஏறக்கூடாது. நியூட்ரல் பண்ணணும். வெயிட்டை நியூட்ரல் பண்ணியே தீரணும். வெயிட்டை நியூட்ரல் பண்ணி அதுதான் கண்டுபிடிப்பு. அதுதான் ஜீரோ. அந்த ஜீரோ அதுதான் நீங்க போராடுறீங்க. எல்லாரும் அதை நோக்கி தான் போராடுறோம். அந்த ஜீரோக்கு வந்துட்டு நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெங்கடேசன் சொல்லியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல் எடை குறையாது. அதுக்கப்புறம் தான் நீர்பயிற்சி செய்யணும். இப்ப கூட நீங்க ஒன்றும் முழுகி போகல. காலையில கூட நீங்க என்ன போல போறப்போ ஒரு வெங்காயத்தை நல்ல ஒரு 100 கிராம் ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை பொடி நறுக்கி போட்டு கொஞ்சம் அவள் போட்டு சாப்பிட்டுட்டு கூட போட. நீங்க ஒன்றும் பண்ணாது. மீண்டும் அப்புறம் நீங்க வீட்டுக்கு வாங்க. அப்படி பண்ணலாம். நீங்க உடனே இந்த 6 நாள் முடிஞ்சு வச்சு நினைக்காது. இது நான் கணக்கில் தான் வச்சுக்க. சுத்தம் பண்ணித்தான் தீரணும். மயக்கம் கிருகிருப்பு வந்தா சுத்தம் பண்ணித்தான் தீரணும். பண்ண வேண்டும். மயக்கம் வரல. இந்த நாக்கு தான் எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஸ்வீட் மாதிரி வருது. ஒரு மாதிரி எரியுது மாதிரி இருக்கு. கொன நாக்கு
அது மட்டும். சரி அப்படின்னு என்னது அர்த்தம்? அது கரெக்ட் தான். இந்த மாதிரி பல அனுபவங்கள் வரும். என்னது? பல பல அனுபவங்கள். அனுபவங்கள். அதுதாங்கய்யா. 1,00,000 பேர் இருந்தாலும் 1,00,000 அனுபவங்கள், ஒவ்வொன்றும் வெவ்வேறானது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த 4 நாளும் ஆ, அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன இருந்த வலி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயினுக்குது 4 நாளும். ஓஹோ, என்ன வழி சொல்லுங்க. இந்த கழுத்துல இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஓன எப்படி டக்கு டக்குன்னு அடிக்குது, அந்த ஆமா. மாதிரி பம்ப் அடிக்குது. அடிக்குது இந்த லிவருக்கு இந்த ஷோல்டருக்கும். ஆ, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் எனக்கு. அது ம், வந்துட்டாவே நான் உடனே இன்ஜெக்ஷனை போட்டு படுத்துருவேன். சரி. இந்த 4 நாளும் அப்ப கூட ஓடினே தான் இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு, அதுக்காக உட்காரக்கூடாதுன்ட்டு. இல்ல இல்ல, அது வந்து ஆனா அது ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஆமா, அது வந்துங்க. அப்புறம் அது பின்னாடி வந்து 2 ஆள் அப்படியே அடிச்சு பிடிக்கிற மாதிரி அந்த ஏர் லாக் ஆகுது. சரி, அதெல்லாம் வந்து சரியா போயிடும். அது வந்து அதிகமாகாது, புரியுதா? அதிகமாகாது. அதெல்லாம் பழைய பழைய பதிவு. அதெல்லாம் அது வந்து நம்ம டிஎன்ஏக்கு அந்த டாக்ஸின் அதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுது. அந்த டாக்ஸின் வெளியே போய் அதுக்கு தான் நீங்க வாட்டர்ல போட்டு போட்டு அது அதிகமாகாது தவிர, அது அதிகமாகாது, குறைஞ்சிட்டே வரணும். என்னது? திடீர்னுங்கிறது வலி வந்துச்சு. வலி உருவாகி வந்துனுக்கு திருப்பணும். இப்ப அதிகமாயிட்டே போகுதா, குறைஞ்சிட்டு வருது? அதிகமாயிட்டே போகுதா? ஒரு டைமுக்கு ஏறுது, ஒரு டைமுக்கு இறங்குதுங்க. ஏற்கனவே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, ஒரு தடவை ஏறுது இறங்குன்னு சொன்னீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய இந்த பிரச்சனை தலையில எங்களுக்கு. இருந்து ஆ, தலையில இருந்து இறங்குற மாதிரி நினைச்சிருந்தேன். அது தலையில இருந்து ஜிவு ஜிவு ஜிவுன்னு இறங்கி வந்து நிக்குதுன்னு சொன்னேன். ஆ. நல்லா நம்மளுடைய கவனத்தை மறந்து தூங்கும் போது. இப்ப அப்ப அது என்ன சொன்னீங்க? உள்ள அது நின்னுடுச்சு. இப்ப ம், என்னது, இந்த கழுத்துல வந்து டைட்டா பிடிக்குது. அதுவும் அப்பனா போய் இப்ப இங்க இருந்து அதுவும் இருக்குதுன்றத நான் இப்ப உணர்ந்து நிக்கிறேன். அது குறைஞ்சிரும். உள்ள அது குறைஞ்சா டைட்டா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எப்படி அந்த தலைக்குள்ள புடிச்சு வேலை செஞ்சு அது சரி பண்ணிட்டு போயிடுச்சோ, இதையும் சரி பண்ணிரும். இதையும் சரி பண்ணும். அது நோயை உருவாக்குன்னு சொல்றீங்களா நீங்க? அத நினைச்சிட்டு நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இன்னைக்கு குறைஞ்சிரும். இனி எப்படி எல்லாமே அப்படித்தான். எல்லாமே மூளையே சரியா, அது மூளையோடு தொடர்புடையது. சுத்தமா அதுவும் போயிடும். அது வந்து உள்ளே இருக்கு. அப்ப அதுக்கான அடையாளமோ மயக்கமோ கிறுகிறுப்போ சோறு எதுவும் இல்லை. அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வேலையை அது பார்த்துட்டு இருக்கேன். ரோட்ல இருந்து அம்சம்க்குது இல்ல, ஏறி இறங்கும் போது அந்த மாதிரி வலி ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப ரெஸ்ட்ல கேக்குதுன்னு அர்த்தம். ரெஸ்ட்ல கேக்குது. அது பார்ப்போம். அது வந்து அது உள்ள அது ரிப்பேர் பாக்குது. நாம அதுக்கு அந்த பதில சொல்றேன். இந்த மாதிரி இந்த பிரச்சனை படுதுன்னு சொல்றான். நான் அது ஒண்ணும் பண்ணாதுங்கிறேன். என்னது? ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, அது அப்படித்தான் பண்ணு. உள்ள போய் அது வேலையை பாக்குது. உள்ள போய் அங்க என்ன, அது வேலை செய்யும். ஏன்னா அங்க புற்றுநோயும் கிடையாது, அங்க சக்கரை நோயும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அது ரிப்பேர் பாக்குது, அவ்வளவுதான். அங்க என்ன கட்டி இருக்குதா? ஆபரேஷன் பண்ற இல்ல, கட்டி இருக்குதா? எதுவுமே அங்க இல்ல. என்னது? எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, மொத்த அந்த இடத்துல வடினாவே டோட்டலா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். மொத்தம் 72,000 கிலோமீட்டருக்கு நரம்பு பூரா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். அங்க மட்டுமல்ல, மொத்தம் 80,000 கிலோமீட்டர் நரம்பு ஓடுது. அத்தனையும் அது பாக்குதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல ரிப்பேர் பண்ணாவே, ஒரு இடத்துல மூளையில ரிப்பேர் ஆச்சுன்னா எல்லா இடத்தையும் கரெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். என்னது? எல்லா இடத்தையும் கரெக்ட். எல்லா இடத்துலயும் கரெக்ட். நம்மளது மட்டும்தான் அப்படி வேலை செய்யும். நம்ம சிஸ்டம் மட்டும்தான் 12 ரிப்பேரையும் பண்ணும். உலகத்துல எந்த மருத்துவம் இதுக்கு நிகராக வரவே முடியாது. இது இயற்கை மருத்துவம்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கிற பிரச்சனையை தானாக சரி செய்கின்ற தன் மருத்துவம். ஒவ்வொருத்தரும் மருத்துவராகிறது. ஒவ்வொருத்தரும் மருத்துவர். ஒவ்வொரு மருத்துவருமே நான் மருத்துவமா இருக்குங்காட்டுதானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆமா. என்ன இது இன்னும் யூனிவர்சிட்டியில அங்கீகரிக்கப்படல. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நாட்டு கல்விப்பா. இந்த புத்தகம் வந்து 25 வருஷம் ஆச்சு. ஒரு ஒரு என்னுடைய பொண்ணு கூட ப்ரொஃபசர் தான். என்னுடைய பொண்ணு ரைட். நான் கேட்கறேன், 25 வருஷத்துல ஒரு தமிழ் வாத்தியார் கூட இதை எடுத்துட்டு போய் மேடையில பேசல. சரி, நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கொடுத்துருக்கேன், நூலகத்துல கொடுத்துருக்கேன், கல்லூரியில கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்து ஒருத்தம் கூட இதை படிச்சுக்கிட்டு எங்கேயுமே பேசலையா? ஏப்பா, அதுதான் அந்த தீய சக்தி. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஐயா. 90 அதாவது என்ன சொல் 99 தீமை இருக்குது, ஒரு நன்மை இருக்குது. எங்க வெளிச்சம் பார்த்தோம்? எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் தன்னுடைய தீய உணவு பழக்கத்துக்கு எதிராக பேசிக்கிறான்னு சொல்றாங்க. இப்ப நான் பேசுறது மனிதனுடைய தீய உணவு பழக்கம், மனிதனுடைய
நம்ம செய்யறதை உலகத்துல செய்யற அத்தனையுமே ஆமாங்க. தீய உணவு, அதாவது உடம்பை கெடுக்கக்கூடிய தீய உணவு பழக்கம் தான். அது இட்லியோ சட்னியோ சாம்பாரோ என்ன எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது அத்தனையுமே. இதுதான் இந்த ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நம்முடைய உணவு பழக்கம் தான் நமக்கு சாவுமணி கட்டுது. இப்ப இப்ப அதுக்கு எதிரான உணவு பழக்கத்தை நீங்க பின்பற்றும் பொழுது ஒரு நோய் நல்லாகுது. அப்ப நோய் நல்லாகிறது வந்து இயற்கையிலே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு புரியுது. ம். நோய் நல்லாகுதுங்கிறத நம்ம பாத்துறோம். நோய் நல்லாகுது இல்லைங்கிறது வந்து வெள்ளைக்கார சொல்லியிருக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எடுறாங்கிறான். அப்படி பார்த்தா சரியா போகுது. இன்னும் எதிர்காலத்துல நல்லாக ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 500 ரூபாய் குளுக்கோமீட்டர் இருக்குது. அது தொட்டா போகுது. விரலை தொட்டீங்கன்னா அந்த குளுக்கோஸ் காமிச்சிடும். குளுக்கோஸ் கரெக்டா இருந்தா ஒண்ணுமே இல்லை. குளுக்கோஸ் கரெக்டா இருந்தா ம். ஒண்ணுமே இல்ல. 500 ரூபாய்க்கு விக்குது. சரி, 500 ரூபாய்க்கு நிறைய பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவன் நம்மள பயன்படுத்தி இருக்கிறான். நம்ம வீட்டுக்காரில் பயப்படுத்துறாங்க இல்லையா? அப்படி இப்படின்னு ஒண்ணும் இல்லை நமக்கு. அதனாலதான் இப்ப எங்கிட்ட வரவனுக்கு ஏன் செலவாகுதுன்னா, அவன் மாசம் மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் காமிச்சு வீட்டுல காமிச்சு மாமா மச்சம் பொண்டாட்டி பிள்ளைட்டு காட்டணும் இல்ல. ம். காட்டினாத்தான் அவனுக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமோ இதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அவங்க நம்மள வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கணும். நமக்கு நோய் நல்லா இருக்கு, எல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு இருந்தாவ. இப்ப என்னை வந்து என் வீட்டுக்காரி மறந்து 25 வருஷம் ஆச்சு. இவன் இப்படித்தான் இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. இவன் கரெக்டா இருக்கிறான், போறான் வர்றான், ஆரோக்கியமா இருக்கிறான், முடிச்சு போச்சா? நான் பாட்டுக்கு ஐயோன்னு கத்திட்டு இருந்ததானே கேள்வி. ஆமாங்க. 25 வருஷம் பாக்குறாங்க. அதனாலதான் 25 வருஷம் பாக்குறதுனாலதான் எனக்கு எந்த போனும் பண்றதில்ல, யாரும் பண்றதில்ல, யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா பேசினாவே தெரியும். எதுக்கு போன் பண்றேன்னு கேட்பேன். நான் மயக்கமா கிடக்குறேன்னு தெரியும். அதனாலதான் அப்ப இதுதான் தனித்தன்மையின் பேர். இதுதான் தனித்தன்மைன்னு பேர். இன்னைக்கு பார்த்துட்டு எங்க ஊர் இன்னைக்கு பிற கல்யாண நாள் எங்க பார்த்தாலும் மேல தாளம் தான். நான் வீட்டை விட்டு வெளியே போகல. எங்க பார்த்து டமா டப்பி அது பாட்டு போயிட்டே இருக்குது. போச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு மட்டும் கோபில மட்டும் 50 கல்யாண மண்டபம் இருக்குது. 50 இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை இலை விழுந்திருக்கு, எத்தனை வேஸ்ட் ஆயிருக்கு, எத்தனை திங்கிறது போனதெல்லாம் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. கீழே 2-3 கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தேன் வீட்டுக்கு கீழேயே. அதை பார்த்தேன். சரி சரி, என்னதான் இதெல்லாம் தின்னு பார்த்தது தானே. தின்னு தானே. ஆமா, இந்த மாதிரி என்ன நமக்கு வரணும். இந்த மாதிரி என்ன வரணும். சரி, முடிச்சுக்கலாம். நானும் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு தான் வந்தாங்க காலையில. ஆனா உனக்கு போயிட்டு வந்தா தண்ணி மட்டும் ஒரு பாட்டில் எடுத்துன்னு குடிச்சுன்னு வந்தேன். அதெல்லாம் கரெக்ட் தான். அந்த மாதிரி இருந்தோம்னா எந்த தீய சக்தி நம்ம ஒண்ணும் பண்ணாது. புரியுதுங்களா? எங்க போனாலே நம்ம பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. போனோமா வந்தோமா வணக்கம் அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். சித்த நேரம் உட்கார வேண்டியதுதான். ஏமாத்த வேண்டியதுதான். ஒரு டீ குடிச்சேன்னா அப்படி பேசாம குடிச்சிட்டு பேசாம சைலண்டா வருவேன். அதெல்லாம் அவங்க மனப்பக்குவம். அதெல்லாம் இப்ப நான் ஏன் டீ குடிச்சேன் நீங்க ஏன் குடிக்காத கேட்க முடியாது. அதெல்லாம் அவங்க மனப்பக்குவம். அதெல்லாம் மனப்பக்குவம். இப்ப நாம 2 பேரும் இப்ப நீங்கள் நானுமே திருமணத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க பக்குவமா இருப்பீங்க. நான் வந்து ஒரு டீ கூட குடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது என் பிரச்சனை. நான் உடனே சரி பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க என்ன பண்ண, என்னை விட நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்னை விட நீங்க ஜெயிச்சுட்டேன். அப்படித்தான் பெருமைப்படணும். தவிர ஐயோ நான் சாப்பிட்டேன், அதையோ நான் சாப்பிட்டேன் உனக்கு என்னன்ட்டு நான் உனக்கு பின்னாடி 2 நாள் கழிச்சு வருவேன். ஏன் 2 நாள் இன்னும் முன்னாண்ட போறேன். நான் 2 நாள் பின்னாடி கழிச்சு வரப்பதான் போறேன். நான் வந்துதான் தீரும். உன்னோட நிலைக்கு நான் வந்தே தீரணும். இல்லைன்னா இயற்கை எனக்கு செருப்படி கொடுக்கும். இயற்கையில செருப்படி. யாரா இருந்தாலும் நெற்றிக்கணி திறப்புன்னு குற்றம் தான். யாரா இருந்தாலும் சரியே. ஆகையினாலதான் எங்கிட்ட பயிற்சி எடுக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வராங்க. அதனால யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வகை எனக்கு பாதுகாப்பு. இப்ப ஒரு நாளைக்கு 100 பேருக்கு வைத்தியம் பார்த்தா எத்தனை இதுக்கே எனக்கு மண்டை பிச்சுக்க வேண்டியது இருக்குது. 100 பேர் வைத்தியத்துக்கு வந்து என்ன சாதாரண டாக்டர் பாத்தீங்கன்னா கோபியில பாத்தீங்கன்னா பல டாக்டருக்கு பாத்தீங்கன்னா 100 பேர் டோக்கன் போட்டு உட்காந்துருக்கிறான். 100 பேர் எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு அந்த டோக்கனுக்கு மட்டுமே அந்த ஆளுக்கு ஒரு நாள் 20,000-30,000 வருமானம் வருது. அதுக்கப்புறம் வைத்தியம் வேற. சும்மா கன்சல்டிக்கு அவ்வளோ பணம் வருது. சும்மா எதுக்கு தான் நிக்கிறாங்க. 60 பேர் 70 பேர் நிக்கிறானுங்க. அப்பப்பா, ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு வச்சா 100 ரூபாய் இப்ப 250 ரூபா. இப்ப 250. 200 ரூபாய் 250 ரூபாய். 100 பேர்த்துக்கு. அந்த 100 பேர்த்துக்கு எவனுக்கு நான் நல்லா போறதில்ல. அந்த கன்சல்டிங்க்கு அவ்வளவு காசு வந்தாச்சு. கன்சல்டிங்க்கு அத்தனை காசு. அவ ஒரு நாள் கூட அந்த டாக்டர் அடுத்த வீதிக்கு போனதில்ல. பக்கத்து வீட்டுல யாரு இருக்கான்னு தெரியாது. எந்த கல்யாணம் கருமாதி எவனுக்கு அது எதுவுமே அவனுக்கு கிடையாது. எதுவுமே கிடையாது.
சரி. எந்த டாக்டராவது கல்யாணத்துல பாருங்க, பார்க்கவே முடியாது. ம். அவனு வீட்டு கல்யாணத்துல அந்த 1 மணி நேரம் தான் இருப்பான். அவனு வீட்டு கல்யாணத்துல அந்த 2 பேர். அப்ப அது எதுக்கு சொல்றேன்னா, அவன் அந்த அளவுக்கு பிசாசு. அடேங்கப்பா, அவனை வெளியவே விடாது. அவன் தான் கொடூர பிசாசு. அவன் யாருக்கும் அந்த டாக்டரை யாருக்கும் பயன்பட மாட்டானுங்க. யாருக்கும் பயன்பட பயன்பட மாட்டான். மாட்டான். எவனோ ஒருத்தன் தான் பேட்டி கொடுப்பான். அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தான் தெரியும் எந்த நோயும் குணமாக்காதுன்னு தெரியுது. அவன் தப்பிச்சு போக முடியாது. பணம் 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 அப்படியே. சரி, இருக்கட்டும். ஆக திருப்பி நான் வர்றேன். இந்த நீருறவு முறை எங்க கொண்டு போய் விடுதுன்னா, இந்த நீருணவு முறை அஷ்டாங்க யோகத்தில் 4வது படியாகிய பிராணாயாமத்துல கொண்டே விடுது. எங்க? ம். 39ஆம் பக்கம் மேல பாருங்க. இந்த நீருணவு அடிப்படை திருக்குறள் இதுதான். இந்த அர்த்தம் என்னுடைய 55வது வயதில் தெரிந்தது. எத்தனாவது வயசுல? 55வது வயசுல புரிஞ்சுக்கிறார். ம். 55ல ஆரம்பிச்சு அவன் 62வது வயசுல போய் சந்திக்கிறேன். நான் வெங்கடேசன் வந்து நான் சந்திக்கிறேன், வயசு 62. நான் போய் சந்திக்கிறேன். ஆஹா. 55வதுல தான் மாறி இருக்காரு. எப்ப? 55. நான் வந்து 42ல மாறிட்டேன். 42 43னா இயற்கை உணவுக்கு மாறிட்டேன். எந்த இயற்கை உணவுனா, பழங்கள் மட்டுமே சாப்பிடுறது, மலிவான பழங்கள். எனக்கு தெரிஞ்சது மலிவான பழம் பப்பாளி பழம் தான். ஆமா. நான் சொல்றேன் 20 வருஷத்துக்கு நான் அதாவது 95 96ல அப்பவே நான் மாறிட்டேன். அதாவது ஏன்னா எனக்கு வெங்கடேசன் வந்து 2002ல தான் சந்திக்கிறேன். நான் 94 95லயே நான் வந்து சமையல் இருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன். 94 95ல. புரியுதுங்களா? சரி. நான் வந்து ஒரு முறை டார்ஜிலிங் போயிருந்தேன். டார்ஜிலிங் எங்க? வெஸ்ட் பெங்கால் போயிட்டு, மேற்கு வங்காளம் போயிட்டு, அங்கிருந்து டார்ஜிலிங் ஹிமாச்சல் பிரதேஷ். இங்கது இமாச்சல பிரதேஷ். ஆமா, ஒரு பக்கம் அங்கிருந்து வருது 2000. அங்க வந்து டார்ஜிலிங் அந்த பக்கம் போனோம்னா நேபாள் போயிடலாம். அப்படித்தான் அந்த வழி. அங்க போறப்போ நேபாள் போயிடலாம். அங்க போகும்பொழுது நேச்சர் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். அந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தோம் நாங்க. ஹோட்டல், பெரிய ஹோட்டல். குடும்பத்தோட போயிருந்தோம். நானே நண்பரோட சரி, ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர். அவர் ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலி, மொத்தம் 3 பேர். என் வீட்டுக்காரி, என்னுடைய பெரிய பொண்ணு, அவரு மனைவியும் அவர் பொண்ணு, மொத்தம் 6 பேர் போறோம். அப்ப கூட அந்த ஹோட்டல்ல நான் இயற்கை உணவு தான் சாப்பிட்டேனே தவிர, இவங்கள சாதாரண சப்பாத்தி என்னமோ சாப்பிட்டாங்க. அப்ப கூட நான் வந்து வெளியே போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு தான் நான் சாப்பிட்டேன். நான் அவன்கிட்டே சொன்னேன். அவன் எங்க ஹோட்டல்ல ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொன்னான். அப்ப அவன் எனக்கு கொடுத்தான். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஃப்ரூட்ஸுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த ஃப்ரூட்ஸுங்கிறது வந்து அந்த உணவு பார்த்து சுத்தம் பண்ற எனர்ஜி. அப்புறம் தான் வெங்கடேசன் சந்ததிக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுது. இப்ப இத பத்தி எந்த ஒரு விரிவான ஆராய்ச்சி யாத்தையுமே கிடையாது. அதாவது நான் படிக்கிறப்போ பழங்களை பத்தியோ, ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், எனர்ஜி எங்க இருந்து விடுங்கிற பத்தி எந்த தகவலும் இல்லை. எந்த தகவலும் இல்ல, கிடையாது. அதனாலதான் இந்த அப்ப எந்த தகவலும் இல்லாத பொழுது இப்ப நான் வந்து இப்ப ஏன் வேகமா நல்லாதுன்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி வெளியிருந்து வருது அப்படிங்கறதுனாலதான் உணவு பழக்கத்தை விடுறோம். சரி, உணவு பழக்கம் எங்க இருந்து வருதுன்னா, அது மனதில இருந்து வருதே தவிர ஆரோக்கியத்துக்கான உணவு பழக்கம். ஊறுகாய் சாப்பிட்டேன், நம்ம ஆரோக்கியத்துக்கான உணவு பழக்கம் பூமியிலே கிடையாது. ஆரோக்கியத்துக்கான உணவு பழக்கம் பூமியிலே இல்லை. என்னது? பூமியிலே இல்ல. அப்ப ஆரோக்கியத்துக்கான உணவு பழக்கம் என்பது காற்றிலுக்கு நைட்ரஜனும் தண்ணீர் மட்டும்தான். தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்கும் களி வடிவட்டுக்கு தவிர சுவாசமும் காஸ்மிக் கதிர் தான். இப்ப புரிஞ்சுக்க, கடைசியில் எங்க வர்றீங்க? சுவாசமும் காஸ்மிக் கதிர்ல தான் உடம்பு இயங்குது. இதுதான் விஞ்ஞானம். அப்ப கீரையும் இங்க வராது, தண்ணீரும் வராது, எதுவும் வராது. காஷ்மீர் கதிரில தான் இயங்குதுன்றது விஞ்ஞான பூர்வமாகுது, ஆன்மீக பூர்வமாகுது, ஆத்தியாத்ம பூர்வமாகுது. எல்லாருடைய வடிவமும் அதுலதான் இயங்குது. கடைசியை தேடி போயிருக்கிறது. அதுதான் கடைசியை தேடி இருக்கிறது.
இதுதான் அதை நோக்கித்தான் உங்களுக்கு நகுத்துனேன். அதை நோக்கித்தான் அதுக்குத்தான் வீட்டில் இருந்து சித்தர் முறையை சொல்லித்தரேன். உங்க இத வீட்டில் இருந்து சித்தர் முறை. இப்ப அவன் காட்டுல போய் செய்யறான், தனியா ஒரு இடத்துல போய் செய்யறான். நாம என்ன பண்றா, வீட்டு குடும்பத்துல 1000 பேர் பாக்குற பொழுதே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு வித்தியாசம், நம்ம வாழ்க்கையா உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. இன்னொரு 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 முறை என்னன்னா, வீட்டுல செய்யறது ஆஹ் எல்லா வாசனையுமே உணர்றான், அப்பவும் மனுஷன் நம்ம கட்டுப்படுத்துறான். அப்ப நாம தான் ஜெயிக்கிறோம். இது அவன் பெரிய விஷயம். ஆமா, ஒரு காட்டுல போட்டு தனிமையில வாழலாம். இப்ப கூட காட்டுல போனா எந்த வாசனை பிடிக்காம கண் திருஷ்டி எதுவும் பார்க்காம வாழலாம். அது ரொம்ப ஈஸியானது. இது வீட்டுக்குள்ள இருந்து எல்லா ஹோட்டலையும் பாக்குறோம், எல்லா போர்டையும் பாக்குறோம், சித்திரமும் பாக்குறோம், வீட்டுல சமைக்கிறதையும் பாக்குறோம், சாப்பிட்றதையும் பாக்குறோம். இதையும் பார்த்து நம்ம மனுஷன் கட்டுப்படுத்தணும். இதுதான். சரி, காலையில பேசுவோம். நன்றி, வணக்கம். ம்.